நம்மை உண்டாக்கின தேவனை பணிந்து கொள்கிறதற்காக வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அப்படியே பார்க்காதவர் போல இருக்கிற தேவன் அல்ல, கண்டு காணாதவர் போல இருக்கிற தேவன் அல்ல, நம்மை விசாரிக்கிற நல்ல தகப்பன். ஆண்டவர் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று வாசிக்கிறோம். நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்முடைய துதியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவேன் என்று சொன்னீங்களே, இன்றைக்கி எங்கள் மத்தியில் கடந்து வாங்க. நாங்கள் ஒரு மனுஷரை பார்க்கறதற்காக இந்த இடத்துக்கு நாங்கள் வரல ஆண்டவரே. நாங்கள் சர்வ வல்லவரை பார்க்கறதற்காக வந்திருக்கிறோம். எங்களை உண்டாக்கினவரை பார்க்கறதற்காக வந்திருக்கிறோம். தாவீது சொல்கிறார், ஆண்டவரே, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வல்லமையை மகிமையை காண்கிறதற்காக வந்திருக்கீங்க? ஒருவேளை பாஸ்டர்மா கூப்பிட்டாங்க, பாஸ்டர் கூப்பிட்டாங்க, சபையில் இருக்கிற தலைவர்கள் கூப்பிட்டாங்கன்னு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இங்கே வந்திருக்க ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்த வண்ணமாக போக மாட்டீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம், வந்த மாதிரி நீங்கள் போக மாட்டீங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் துதியில் நீங்கள் வாசம் பண்ணுங்க. சொல்லுங்கள் கரங்களை உயர்த்தி, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. கரங்களை வைத்து சொல்லலாம், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடன். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? உம்மை தொழுகிறோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும். யாரோட வாய் அமைதியாக இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து, எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, நாங்கள் மாம்சமானவர்கள், எங்களை நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் மட்டும்தான். கரங்களை உயர்த்தி, நல்ல 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி, ஆண்டவரே, உண்மை நாங்கள் இந்த இடத்துல வரவேற்கிறோம்ப்பா. சர்வ வல்லவரே, உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும். உங்க சத்தம் கேட்கட்டும். எங்கள் மத்தியில் எங்களோடு என்றும் சொல்லலாம். எங்க குடும்பத்தில் உலாவிடும், எங்க குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு என்றும். எங்கள் சபையிலே உலாவிடும், எங்கள் சபைதானில் உலாவிடும் எங்களோடு என்றும். எங்க தேசத்தில், எங்கள் தேசத்தில் ஓ ஷகதனரபோ உடேந்து. ஆமே. அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா? ஆண்டவரை, நீங்கள் வந்தால் சூழ்நிலை மாறும். நீங்கள் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எங்கள் மைண்டை ரெடி பண்ணுங்கப்பா. எங்கள் சிந்தையை ரெடி பண்ணுங்க. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ரெடிவாக்குங்க. ஆண்டவரே, உங்களை சந்திப்பதற்கு, உங்களுடைய வல்லமை அனுபவிப்பதற்கு இவ்வளோ நேரமாக நாங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றுவீராக.
நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் பாக்கியவதிகள். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லா வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பெரியவர்கள் எல்லாரும் கரங்களை தேவனுக்கு, ஆண்டவருக்கு பயபக்திக்குரியவர் எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு நிமிஷம் எளிமை நிற்க போகிறோம். ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் எளிமை நின்று, ஆண்டவரே உண்மை நாங்கள் ஹல்லேலூயா, எங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து வருவீராக, எங்கள் மத்தியில் நீ இறங்கி வருவீராக, எங்கள் மத்தியில் ஹல்லேலூயா நீர் கிரியை செய்வீராக. நொறுங்குண்ட இருதயத்தை தேற்றுகிறவர், கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவர் துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரும் தான், நீங்கள் ஆண்டவர். யார் வாயை மூடிட்டு இருந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நல்ல வாய்களை திறந்து உங்களை நான் துதிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. உங்களை நான் துதிக்கிற, வேற எதுவுமே சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, உம்மை துதிக்கிறேன்னு சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க, உம்மை உயர்த்துறேன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் உயர்த்தப்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், துதியிலே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. உங்க துதியின் சத்தம் கேட்கட்டும். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே ஹல்லேலூயா, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் என்று பக்தர் சொல்லுகிறார். நம்மை உண்டாக்கினவருக்கு முன்பாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை நாங்கள் வரவேற்கிறோம், உங்களை நாங்கள் வரவேற்க உங்க கிரியைக்கு காத்திருக்கிறோம். உண்மையாயுமே ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய கரத்தை விளங்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரை உண்மையாக தேடுறவங்க மக்கள், தம்மை தேடுகிறவர்களுக்கு, உண்மையாய் அவரை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உங்கள் சமீபத்தில் அவர் இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே நான் உம்மை உயர்த்துகிறேன் அப்பா, நான் உம்மை நம்ம சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை, வியாதி இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் எது இருந்தாலும் பரவாயில்ல, சங்கீதக்காரர் சொல்கிற கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே, என்னை உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே, உம்மை நல்ல வாயத்தர சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உம்மை உயர்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன். எல்லாரும் சொல்லுங்க. Lord, we lift your name on high. We lift your name on high. We need your presence, Lord. We need your presence, Lord. Holy Spirit of God, உங்களுடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்புவீராக. நீங்கள் வேணும், நீங்கள் எங்களுக்கு வேணும். எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீராக. எங்களுடைய எல்லா அந்தரங்க பாவங்களை மன்னிப்பீராக. எங்களுடைய சிந்தைகளில் உண்டாகின பாவங்களை மன்னிப்பீராக. முன்னால் இருந்து பின்னால் வரைக்கும் ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் தான் எங்களுக்கு எல்லாம். சொல்லுங்க, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம், நீங்க தான் எங்களுக்கு எல்லாம், நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். ஹல்லேலூயா. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நீங்கள் ஆண்டவரோ, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நீங்க சொல்றீங்க ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தில் நாங்கள் எங்க சூழ்நிலைகளை மறந்து உங்க பிரசன்னத்தில் களி கூறுகிறோம். உலகம் எல்லாம் உம் நாமம் துதி கையிலே, இசையா உம் அன்பை ருசி கையிலே, ராஜா உம் நாமம் துதி கையிலே, இசையா ருசி கையிலே. என் உயிரான உயிரா
உயிரான இயேசு, உயிரான உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே. ஆண்டவரை பார்த்து பாடிட்டு இருக்கீங்க. என் உயிரே நான் உம்மை துதி. 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி என் உயிரான இயேசு. ஆமென். ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்கட்டும். என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. சொல்றீங்களா? அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. கரங்களை வைத்து சொல்ல, இயேசு நாமம், இயேசு நாமம் உம்மை உயர்த்துகிறோம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு. சத்தத்தை உயர்த்தி அந்த நாமத்தை கூப்பிடுங்க. அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், அவர் நம்மை தப்புவிக்கிறவர். வாழ்க, வாழ்த்துகிறோம். இயேசு நாமம். ஆமென். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் ஜெயமுண்டே, ஜெயமுண்டே. அவர் நாம மதுரமான மதுரம் மதுரமாதே, அவர் நாமத்தில் ஜெயமுண்டே. இயேசு நாமம், ஆமென். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எல்லாரும் வாழ்கிறது. இயேசுவே, இயேசு நாமம் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவை நாமத்தை உயர்த்துகிறோம். வாழ்கவே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதத்தில் வாது. கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் சுகமாயிருப்பேன். ஏன்னா நான் அவருடைய நாமத்துக்குள்ளே இருக்கிறேன். அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு, அவருடைய நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவருடைய நாமத்தில் சுகம் உண்டு. அவருடைய நாமம் தான் நமக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. வானத்தின் கீழே பூமியின் மேலே நான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசுடைய நாமம். மரணத்தை பாதாளத்தை ஜெயித்த நாமம், சத்துருடைய தலையை நசுக்கி போட்ட நாமம். கரங்களை உயர்த்தி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய். இருதயத்தின் ஆழத்தில், வாயிலிருந்து இல்லை. உம்மை ஆராதிக்கி, உண்மையாய் உண்மையாய் அன்பு பிதாவே, பிதாவே ஆராதிக்கிறோ. இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோ. ஆவியானவரே அன்பு
சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவி. கண்களை மூடி ஏசப்பாவை பார்த்து ஆமே. அன்பு இருதயத்து நாள் உம்மை ஆராதி உம்மை ஆமே ஆர்ப்பரிக்கீர். அன்பு உம்மை ஆராதிக்கிறோ, உம்மை ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கின்றோ. அன்பு உடைய பிரசன்ன இந்த இடத்தில் இருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல வந்த உடைய பிள்ளைகள் மனுஷரை பார்க்கிறதற்காக வரல ஆண்டவரே, உம்மை பார்க்கிறதற்காக வந்திருக்கிறாங்க. உங்கள் வார்த்தையை கேட்கிறதற்காக வந்திருக்கிறார்கள். உடைய பிள்ளைகளை கர்த்தர் திருப்தியாக்கி அனுப்புவீராக. தேவையோடு வந்திருக்க பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. உடைய பரிசு உடைய பிரசன்னத்தில் பரிபூர்ண ஆனந்தம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, ஆனந்தமும் பேரின்பும் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் வந்து தங்கட்டும். என் அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவல நல்ல பிதாவே. நல்ல கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு ஹல்லேலூயா மகிமை கனம் புகழ் எல்லாம் உண்டாகட்டும். அப்படியே இருக்கிற இடத்துல அமரப்போகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் மதியான வேளையில் உங்களெல்லாம் பார்க்கறது மிகவும் சந்தோஷம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகரில் கோடான கோடி மக்கள் சுற்றி இருந்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆமே, நீங்களும் நானும் அதில் ஒருவராக இருக்கிறோம். இன்றைக்கி உங்களெல்லாம் வந்து சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல என்னை அழைத்த பாஸ்டருடைய அம்மா, பாஸ்டரோட துணைவியாருக்கும், போதகர் அவர்களுக்கும், சபையின் தலைவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இல்லாத ஆள் கிடையாது. பிரச்சனைகளெல்லாம் மறந்து தேவ சமூகத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு அநேக சிறு பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் அவங்களுக்கு லீவு, அதனால் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படியாக அநேக பெண்கள் கர்த்தரை படுத்துகிற கூட்டம் மிகுதி என்று, பெண்கள் கூட்டம் மிகுதி என்று ஒரிஜினல் மொழி டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்குது நம்ம கேள்விப்படுகிறோம். ஹல்லேலூயா. அவரை பிரசித்தப்படுத்துகிற பெண்கள் கூட்டம், அந்த கூட்டத்தில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபையையும் ஊழியங்களையும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வர்த்திக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வசனத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம். ஆண்டவர், நம்ம எல்லாம் பெண்களாக இருக்கிறோம், அப்படி தானே? ஆண்டவருக்கு பெண்கள்னால் ரொம்ப பிடிக்கும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்கள், சும்மா வைக்கப்படாமல் சொல்லுங்கள், உங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க முகத்தை பார்த்து உங்களுக்கு சண்டையாக யார் பேச மாட்டிங்களா? பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. அவருக்கு பின்னால் நிறைய பெண்கள் என்ன செஞ்சாங்களாம்? இயேசுவுக்கு பின்னால் ஊழியம் செய்தார்கள் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை நிறைய பெண்கள் சந்தித்து ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். நிறைய விதமான பெண்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் சில பெண்கள் வந்து ஆண்டவரால் பாராட்டப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்கள விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். அப்படிப்பட்ட பெண்ணை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மளை வந்து பாராட்டுகிறவர். நம்ம என்ன செஞ்சாலும் உலகத்தின் மனுஷர்கள் நம்மளை பாராட்ட மாட்டாங்க, அப்படி தானே? நம்ம கூட நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். டெய்லி ஆக்கி போடுறேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு வார்த்தை அந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? சொல்லவே மாட்டுறாரு சிஸ்டர். பாராட்டவே மாட்டுறாரு. உட்கார்றாரு, ஃபோனையே நோண்டுறாரு, சாப்பிட்றாரு, என்ன பண்ணிடுறாரு? போயிடுறாரு. நானும் சொல்வாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு நம்ம நிறைய நினைப்போம். உலகத்தின் மனிதர்கள் பாராட்டுறாங்களோ என்னவோ, பிள்ளைகள், கணவர், குடும்பத்தார் பாராட்டுறாங்களோ என்னவோ, நம்மை உண்மையாகவே பாராட்டுகிற ஒரு நல்ல தகப்பன் ஒருவர் இருக்கிறார். ஒரு நாள் அவர் நம்ம நல்லா பாராட்டுவார். ஹல்லேலூயா. நம்ம நல்லா ஓடணுன்னா நல்லா பாராட்டுவார். ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சோன்னா ஆண்டவர் நம்மளை வரவேற்கிறதற்காக அவர் பாராட்டுவார். ஹல்லேலூயா. ஒரு நாள், ஒரு பெரிய நாள், மகிமை நாள் வரப்போகிறது. ஆனால் இயேசு பூமியில் இருந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு சகோதரியை வந்து ஆண்டவர் பாராட்டுறார். வாசிக்கலாமா? மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்குறோம். ஸ்ரீயே, எடுத்தவங்க வேகமாக வாசிங்க.
உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பாராட்டுறதை பாரு. யாரை பார்த்து? ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாராட்டுறதை பார்க்கிறோம். கானானிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் அப்படி பாராட்டுறாரு. லூக்கா 7:47 வசனத்தை வாசித்தோன்னு சொன்னால், லூக்கா 7:47. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. யாரை பாராட்டுறாரு? அந்த பாவியான ஸ்திரீ, அப்படி தானே அவள் ஆண்டவருடைய பாதத்தில் தைலத்தை பூசின பாவியான ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார். உலக மக்கள் எல்லாம் அவளை பார்த்து என்ன செஞ்சாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இவ்வளோக்கு வேஸ்ட் பண்ணணும், ஏன் இப்படி செய்யணும், இதை தான் செய்யணுமா, தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படி இப்படின்னு சொன்ன இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்ரீயே உன்னுடைய கிரேட் இஸ் யோர் லவ் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? முதல்ல சொன்னார் கானானிய ஸ்திரியை பார்த்து கிரேட் இஸ் யோர் ஃபெய்த் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொல்கிறார் கிரேட் இஸ் யோர் லவ் அப்படின்னு சொல்கிறாரு. மார்க் 12:44 வசனத்தில் ஆண்டவர் ஒரு ஸ்திரியை பாராட்டுறதை பார்க்கிறோம். சொல்லுங்க, வாசிங்க. என்று அவளை பாராட்டுறதை பார்க்கிறோம். எல்லாரும் இப்படி பண்ணாங்க, ஆனால் நீ என்ன பண்ண? உனக்கு இருந்த எல்லாவற்றையும் தியாகமாக நீ கொடு. கிரேட் இஸ் யுவர் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த பெண்ணை பாராட்டு. இது எல்லாருமே பெண்கள் தான், நம்மளை போன்றவர்கள் தான். அல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளை போனவங்க தான். சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள், நம்மளை போனவங்க தான். ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் பரலோகத்திலிருந்து டொப்புன்னு விழுந்தவங்க கிடையாது. எல்லாம் நம்மளை போல் மாம்சம் சரீரம் உள்ளவர்கள் தான், பாடுகள் பிரச்சனைகள் உள்ளவங்க தான், வியாதிகள் உள்ளவங்க தான், தரித்திரம் நெருக்கம் உள்ளவங்க தான், பாடுகளின் மத்தியில் பண்ணவங்க தான். ஆனால் 3 விதத்தில் பார்க்குறோம். 3 விதமான ஸ்திரீகளையும் ஆண்டவர் பாராட்டு. இயேசுக்கிட்ட அவங்க வந்தாங்க. ஹல்லேலூயா. இப்போ நீங்களாம் யார்கிட்ட வந்திருக்கீங்க? இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கறதற்காக வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை நம்ம மேலே படட்டும். ஹல்லேலூயா. இதில் 2 காசு விதவை காணிக்கை போட்ட விதவையை குறித்து வாசிக்கிறோம். 3 பெண்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பாராட்டுகிறார். நம்மை பாராட்டுகிற தேவனாக அவர் இருக்கிறத பாரு. நம்ம என்ன செஞ்சால் ஆண்டவருக்காக அவருக்காக செய்த காரியங்களை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல என்று வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 31 25 இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து ஆண்டவரை என்ன செய்யலை, ஆண்டவர்கிட்ட வயசுக்கிட்ட வரல. ஏன் அவங்கெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு 100% அவங்களுக்கு நிறைவாக இருந்துச்சு அவங்க வாழ்க்கை. 100% அவங்க தேவைகள் சந்திக்கும். அவங்களாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் இயேசுக்கிட்ட வந்தாங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு கிடையாது. எல்லா பாடுகள் நெருக்கங்கள் வியாதிகள் மத்தியில் இயேசுக்கிட்ட வந்தாங்க. இயேசு அவங்களை சுகமாக்குகிறார், விடுதலை பெறுகிறார்கள், அப்ரிஷியேஷன் பாராட்டை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அங்கேருந்து கடந்து போகிறத பார்க்குறோம். நம்ம பெண்களாகிய நாம் எல்லாரும் நம்மளுக்கும் அவங்களை போல நிறைய காரியங்கள் இருக்குது. அவங்களோட ரொம்ப நல்லாவே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நிறைய நேரத்தை சொல்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் எங்கள் சிஸ்டர் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய பட்டியலே வச்சுருப்போம். இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே இருக்கிற ஸ்திரீகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட நம்ம பெட்டர் தென் 1000 டைம்ஸ் பெட்டர் தென் தம். அப்படி தானே? அவங்களோட 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பெண்களை குறித்து நம்ம வாஸ்தவம் சொன்னால் நீதிமொழி 31 25 வசனத்தில் போட்டிருக்கு, அவளுடைய உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. காம் ஸ்ட்ரென்த் அண்ட் டிக்னிட்டி என்று பார்க்குறோம். ஸ்ட்ரென்த் அண்ட் டிக்னிட்டி. நம்ம உடை என்னதான், பலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பெண்கள் பலவீனமான பாண்டம்னு பைபிளில் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நான் பலவீனமானவள், என்னையால் இது முடியாது அது முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நம்முடைய உடை என்னவா, நம்முடைய ட்ரெஸ்ஸு இப்போ நம்ம போட்டிருக்கோம். இந்த ட்ரெஸ்லாம் ஒரு நாளில் கிழிஞ்சு போயிடும், அழுக்காக போயிடும், பழசாக போயிடும், நம்ம அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு உடையை தந்திருக்க. குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம். குணசாலியான ஸ்திரீ உடைய உடை என்னதுன்னா பலமும் அலங்காரம். என்ன அலங்காரம்? பியூட்டி பார்லரில் போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து தேய்ன்னு தேய்க்கிறதா அலங்காரம்? ஏன் பைபிளில் அலங்காரம்னு போட்டிருக்கு, ஆனால் இங்கிலீஷ் டிக்னிட்டி. ஹல்லேலூயா. நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து, அதுதான் நம்மளுடைய உடையாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட காம் சீரியஸ் பிஹேவியர் தட் மேக்ஸ் அதர் பீப்புள் ரெஸ்பெக்ட் யூ. மற்றவங்க நம்மளை மதிக்கிற மாதிரி,
நாம் நடந்து கொள்கிற விதம் அமைதியாக, சீரியஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நல்ல நடத்தையோடு நடந்து கொள்கிறது, மற்றவங்க நம்மளை மதிக்கிற மாதிரி நடந்து கொள்கிறது தான் டிக்னிட்டிங்கிற வார்த்தையோடைய அர்த்தம். சொல்கிறார்ல, அதாவது பிலிப்பியரில் நம்ம வாசிக்கிறோம் அப்படி தானே, சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய 1 பேதுருல இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு என்னவா இருக்க கடவுது? அலங்காரமாக இருக்க கடவுது. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. நமக்கு இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. என்ன நீங்களே யோசித்து பாருங்களேன். உங்களை இப்போ பார்க்குறக்கெல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா முக்காடு போட்டுட்டு சூப்பராக வந்து உட்காந்துருக்குறீங்க. இருதயத்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். கணவரை பற்றி, பிள்ளைகளை பற்றி, மாமியாரை பற்றினோடனே நிறைய பேருடைய முகம் சிரிப்பு வருது. மாமியாரை பற்றி, மருமகளை பற்றி, நம்மளுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற, பேதுரு மூலமாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு எப்படி இருக்க கடவுது? அலங்காரமாக இருக்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அலங்காரமாக இருக்க கடவுது. நீங்கள் பியூட்டி பார்லரில் போய் எத்தனை 1000 கொடுத்தாலும் அந்த அலங்காரத்தை யாரும் என்ன செய்ய முடியாது? தர முடியாது. நம்ம தான் நம்மை அலங்கரிக்கிறவர்களாக என்ன செய்யணும்? இந்த மாதிரி குணங்கள்னால அலங்கரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இப்போ கானானிய ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக நிறைய பெண்களை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பெண்களுக்கு நிறைய பேர் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. குணசாலியான ஸ்திரீன்னு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படி தானே. நீதிமொழிகள் 9:13 பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசிங்க, வேகமாக எடுத்தவங்க வாசிக்க போகிறீங்க. நீதிமொழிகள் 9:13. என்ன ஸ்திரீன்னு போட்டிருக்கு? மதியற்ற ஸ்திரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஹல்லேலூயா. நம்மளாம் மதியற்ற ஸ்திரீயாக இருக்கக்கூடாது. வாயாடி மதியற்ற ஸ்திரீ தான் எப்படி இருக்கிறாங்களாம்? வாய் வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோமா? அப்படின்னா நம்ம யார்? சரியான வார்த்தைகளை பேசணும், சரியான நேரத்தில் பேசணும், தேவையானதை பேசணும். வாயாடின்னு பேசாமல் என்ன செய்யக்கூடாது? இருக்கவும் கூடாது. அதே நேரத்தில் வாய் வளவளன்னு என்ன செய்யக்கூடாது? பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரியான வார்த்தைகளை பேசணும் அப்படி சொல்லி நம்ம பார்க்க. வாயாடியும் ஒன்று மரியாதை நிறைய பேசுவாங்க, ஆனால் எதுலேயுமே ரொம்ப ஞானம் என்ன செய்யாது? இருக்காது. அவங்க தான் மதியற்ற ஸ்திரீ. 22வது அதிகாரம் 11வது வசனத்துலையும் வாசித்தோம்னா, நீதிமொழிகள் 22:11. நீதிமொழிகள் 22 என்ன போட்டிருக்கு? சுத்த இருதயத்தை இனிமையானவைகள். அப்போ சுத்த இருதயத்தை விரும்புகிறவருடைய உதடுகள் இனிமையானவைகள். அப்போது நம்மளுடைய இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா உதடு எப்படி இருக்கும்? நம்முடைய வார்த்தைகள் இனிமையாக என்ன செய்யும்? இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. அநேகரால் நம்ம மதிக்கப்படுவோம், நம்மளை விரும்புகிறவர்களாக மாறுவார்கள். 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசித்தோன்னு சொன்னால் வாசிங்க. நீதிமொழிகள் 20. சண்டைக்காரி, கோபக்காரி அப்படின்னு சொல்லி ஸ்திரீகளுக்கு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீகளோட இருக்கிறத விட அப்பா ஹல்லேலூயா, நிறைய ஆண்கள் இதை விரும்புகிறவங்களா இருக்காங்க அப்படி தானே. தனியாக வீட்டில் இருந்துடும், ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வருவோம் அப்படிலாம் இருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எப்படா வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஹஸ்பண்ட்லாம் இருப்பாங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம அவங்களாம் கொடுத்து வச்சவங்க. ஆனால் நிறைய உலகத்தின் ஸ்திரீகள் நிறைய பேரை பார்க்குறோம், வீட்டில் இருக்க முடியாதபடிக்கு டார்ச்சர், சண்டைக்காரி, கோபக்காரி அப்படின்னு ஆண்டவர் அடைமொழி கொடுத்து வைத்திருக்கிறத பார்க்குறோம். 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால், லட்சை உண்டு பண்ணுகிற ஸ்திரீ என்ன உண்டு பண்ண? லட்சைனா என்னது? வெட்கம் அப்படிதானே. நம்ம அவங்கள தலை குனிய பண்ணுகிற ஸ்திரீ எப்படி இருக்கிறாளாம்? எலும்பு உருக்கியாக இருக்க. எலும்பு உருக்கினா என்ன அர்த்தம் தெரியுமா? எலும்பு உருக்கிறதுக்கு அந்த வியாதிக்கு பேர் என்ன தெரியுமா? பிபியா? டிபி, கேன்சர். எலும்புக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? அந்த கிருமியை அழித்து எடுத்துரும். அதான் எலும்புருக்கின்னு நமக்கு ஆண்டவர் ஒரு ஸ்திரீகளுக்கு பேர் வச்சுருக்காரு. யாருக்குன்னா லட்சை உண்டு பண்ணுகிற ஸ்திரீ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
இந்த மாதிரி பெண்களாலலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன ஸ்திரீயெல்லாம் இருக்கக்கூடாது? மதியற்ற ஸ்திரீயாக இருக்கக்கூடாது, வாயாடியாக இருக்கக்கூடாது, சண்டைக்காரியாக இருக்கக்கூடாது, கோபக்காரியாக. சொல்லிடுறோம் ஈஸியாக, ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் எவ்வளோ கோபம் வருது இல்லை? ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும்போது அப்படியே தாங்க முடியல. அப்படியே எரிஞ்சு விழுறவங்களாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம், கத்துறோம், டென்ஷன் ஆகுறோம், நமக்கு பிபி சுகர் எல்லாம் என்ன செஞ்சிருது, ஷூட்டப் ஆயிடுது. ஆனால் பைபிள் எப்படி சொல்லுது பாருங்கள், இந்த மாதிரிலாம் என்ன செய்யாதீங்க இருக்கா. இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க? மதியற்ற ஸ்திரீ, வாயாடியாக இருக்கிறாங்க. சண்டைக்காரியும் கோபக்காரியமாக இருக்க ஸ்திரீயை விட வனாந்திரத்தில் போய் இருக்கிறது ரொம்ப பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. இருக்குது. லட்சை உண்டு பண்ணுற ஸ்திரீ எப்படி இருக்காங்க? எலும்புருக்கியாக இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த மாதிரி ஸ்திரீயாலாம் நான் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 11:16 வாசிங்க. நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ எதை காப்பாள்? மானத்தை காப்பாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் ஒழுக்கமுள்ள, நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரீகளை ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ஒழுங்கீனங்கள் எல்லாம் மாறட்டும். ஒழுக்கமுள்ள ஸ்திரீகளை ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? மாற்றும். அவங்க மானத்தை காப்பாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 12:1 வாசிக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை என்ன பண்ணுகிறாள்? கட்டுகிறாள். மானத்தை காக்கிறாள், வீட்டை என்ன செய்கிறாள்? கட்டுகிறாள்னு போட்டிருக்கு. 4வது வசனம் வாசிங்க. 12 அதிகாரத்தில் 4வது வசனம். குணசாலியான ஸ்திரீகளை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். புருஷனுக்கு கிரீடமாக என்ன செய்கிறாளாம்? இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 12 லட்சை உண்டு பண்ணுகிற ஸ்திரீ அவனுக்கு எப்படி இருக்கிறாள்? எலும்புருக்கியாக இருக்கிறா. ஆனால் குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறான்னா புருஷனுக்கு கிரீடமாக இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள்லாம் கிரீடமாக இருக்கணும். சொல்லுங்கள். கிரீடமாக என்ன பண்ணணும்? இவ்வளோ நாள் இருக்கிறீங்களோ இல்லையோ, இன்னையிலிருந்து ஆண்டவர் உங்களை கிரீடமாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. சண்டைக்காரியாக கோபக்காரியாக இருக்காமல் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி உள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. நம்ம எலும்புருக்கியாக இருக்காமல் நம்மை கிரீடமாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. உலக மனுஷர்கள் நம்மளை நெகட்டிவாக தான் மாற்றுவாங்க. ஆனால் நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்தோன்னா ஆண்டவர் அவரை போல நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் கோபப்படுகிற தேவன் அல்ல, அவர் எலும்புருக்கியான தேவன் அல்ல, அவர் சண்டை போடுற தேவன் அல்ல, அவர் அமைதியில் உள்ள தேவன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யார்கிட்ட கற்றுக்கொள்ளணுமா? யாருக்கிட்ட எல்லாரும் கற்றுக்கொள்ளணும்? நான் உங்களை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கற்றுக்கக்கூடாது. நான் பல காரியங்களை ஆண்டவரிடத்துலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். நல்ல ஒழுக்கம் உள்ள ஸ்திரீ. 31வது வசனம் வாசிங்க. 12:31. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். குணசாலியான ஸ்திரியை குறித்து பாரு. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரீ என்னென்னலாம் செய்வா அப்படின்னு சொல்லி வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அப்படி தானே? அப்போது நம்ம சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த குணசாலியான ஸ்திரீக்கு சொல்லப்பட்ட இந்த குணாதிசயங்கள்லாம் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? காணப்படட்டும். நான் என்னை வீட்டை நேர்த்தியாக நடத்தணும். வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள ஸ்திரீயாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே அதை என்ன செய்கிறாளாம்? இடித்து போடுகிறாள் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இடிக்கிறவர்களாய் அல்ல, கட்டுகிறவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர். சரி, இப்போ கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காரியங்கள், நிறைய காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். மார்க் 15வது அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். 23வது வசனத்திலிருந்து 22 அதான் மத்தேயு 15வது அதிகாரம்.
22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் வந்து தீரு சீதோன் திசைகளுக்கு போனார். அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு என்ன செய்யும்? இறங்கும். என் மகள் பிசாசினால் என்ன படுகிறாள்? கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி யாரை கூப்பிட்டாங்கன்னா, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இயேசுவை மை லார்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? கூப்பிடுகிறத பார்க்குறோம். இந்த ஒரு சின்ன சம்பவத்தில் அவங்க எப்படி அவங்க பிஹேவ் பண்ணாங்க, அவங்களுடைய எப்படி ஆண்டு ஸ்ரீயை உன் விசுவாசம் பண்ணாங்க பெரியது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால் 23வது வசனத்தை வாசித்தோன்னு சொன்னால், அவளுக்கு பிரதி உத்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் என்ன பண்ணலை? சொல்லவில்லை. ஹல்லேலூயா. இப்போ நம்ம போய் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் தான் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கலாம், அது நீங்கள் தான் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. உங்களுக்கு வந்து சீரியஸ் இஷ்யூ, உங்களுக்கு தீவிரமாக உதவி செய்ய வேணும், அந்த கண்டிஷனில் இருக்கிறீங்க. என்கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கீங்க. நான் அமைதியாக இருந்தேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அமைதியாகவே இருந்தேன்னா இந்த அம்மாவுக்கு பெரிய ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? இந்த அம்மா பயங்கரமான ஆள், நம்ம எவ்வளோ தேவையோடு நம்ம போயிருந்தாலும் அவள் பெரிய பெருமையாக அப்போ தான் என்ன செய்வாங்க? நம்மள்கிட்ட காமிப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? பேசுவோம். ஆனால் இயேசு அப்படி தான் அமைதியாக இருக்கிறார். அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் என்ன பண்ணவில்லை? ஒரு வார்த்தையும்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட பேசலை. அந்த அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. கூப்பிட்டாள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று என்ன செஞ்சாங்களாம்? கூப்பிடுறாங்க, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுறாங்க. ஆனால் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த அம்மா கடைசியில் எப்படி பாராட்டப்படுறாங்கன்னா இயேசுவால், ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு பாராட்டப்படுறாங்க. பாராட்டுக்கு முன்பாக அவங்க கடந்து போன பாதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே, அவங்க வந்து என் அவங்களோட மகள் எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணிடுவோம்? சமாளிச்சிருவோம், பல்ல கடிச்சிட்டு ஏதாவது தாங்கிடுவோம், மாத்திரை மருந்தை போட்டுக்குவோம், யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், அப்படியே அமைதியாக என்ன பண்ணுவோம்? அப்படியே தாங்கிக்குவோம். ஏன்னா பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க, கணவர் கஷ்டப்படுவாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? தாங்க முடியாது. கத்துவோம், கூப்பாடு போடுவோம். அங்கே அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டா, இவங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டா, போகிற வர்றவங்க எல்லாட்டையும் என்ன செய்வோம்? கேட்போம், என்ன செய்யலாம், இப்படி இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் அவங்க மகள் சாதாரணமாக அவஸ்தைப்படலை, கொடிய அவஸ்தைப்படுகிறாள். ஒரு பிசாசு பிடிச்சிருக்கவங்கள பார்த்துருக்கீங்களா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு? அவங்க கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாங்க, அப்படி தானே? ஏதோ வியாதினாலும் பரவாயில்ல, பிசாசு வந்து உள்ளே வந்து உட்காந்துக்குச்சு. அந்த அம்மா, அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது, கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்குது பைபிளில். ஆனால் இயேசு அவளுக்கு ஒரு வார்த்தையும் என்ன சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து சீஷர்கள் உடனே வராங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, இவ பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. சீஷர்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அம்மா சத்தமாக கூப்பிட்டுட்டு வராங்க. இவ கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டே இருக்கிறாளே, இவளுக்கு என்ன செய்யுங்க, இவளை என்ன பண்ணுங்க, அனுப்பிவிடும் என்று அவரை என்ன பண்ணாங்க? வேண்டிக் கொண்டார்கள். இவளை ஏதாவது ஒன்று சொல்லி ஒன்று செய்வேன்னு சொல்லுங்கள், அல்லது செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள், அல்லது போன ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன செய்யுங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால அவள் பின்னாலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? கத்திக்கிட்டே கூப்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. ஆண்டவரே, அவளை என்ன பண்ணுங்க, அனுப்பி விடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யார் சொல்கிற? சீசர்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அவங்க சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் அனுப்பப்பட்டேன், வந்து கானானிய ஸ்திரீயாகிய இவளுக்கு நான் என்ன செய்யலை? அனுப்பப்படவில்லை. நான் உனக்காக எங்கே செய்ய வரல அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் ஒரு பதில் சொன்ன மாதிரி என்ன செய்யுது தெரியுது. நான் என் பிள்ளைகள் இஸ்ரவேல் வீட்டாருக்காக தான் நான் வந்தேன், மற்றபடி அல்ல அப்படின்னு நினச்சேன். ஆனால் செய்ய மாட்டேன்னு ஆண்டவர் என்ன செய்யலை? சொல்லலை. சீஷர்கள் சொல்கிறாங்க, அனுப்பி விடுங்க, எதையாவது சொல்லி இவளை என்ன செய்யுங்க, அனுப்புங்க. ஆண்டவர் போ அப்படின்லாம் எதுவுமே என்ன செய்யலை, சொல்லலை. ஒரு வார்த்தையை போட்டு அவர் ரொம்ப கேர்ஃபுல். நம்ம ஆண்டவர் ரொம்ப அறிவாளி. அவர் வார்த்தை எவ்வளோ அழகாக பேசுகிறாரு பாருங்க. நான் வந்து எதுக்காக வந்தேன்னா,
இஸ்ரவேல் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. உனக்காக வரல அப்படின்னு சொல்லலை, மற்றவங்களுக்காக வரல அப்படின்னு சொல்லலை, உனக்கு நான் செய்ய முடியாது, கானானிய அந்த என்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் வீட்டாருக்காக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லலை. ரொம்ப ஆண்டவர் அழகாக பேசுகிற, மற்றபடி அல்ல அப்படின்னு பொதுவாக பேசி என்ன செஞ்சிடுறாரு, முடிச்சிடுறாரு. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, உறுதியாக பிடிச்சுக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். முதல்ல கூப்பிடுகிறாங்க, ரெண்டாவது பணிந்து கொள்ளுகிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ மனிதர்கிட்ட உதவி அப்படின்னு போகும்போது முதல்ல நம்ம முறுமுறுப்போம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோன்னா அப்படி தான் நான் சொல்கிறது கரெக்டு தானே. அமைதியாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், இவர் என்ன பெரிய ஆளா, இவர்கிட்ட வந்தால் ஏதோ செய்வார்னு பார்த்தா நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம முறுமுறுப்போம், குறை சொல்லுவோம் அவரை. அவங்கள எல்லாம் பாரபட்சம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லுவோம், பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு, என்னென்ன வாயில் வருதோ எல்லாம் என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனால் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம கிளம்பி என்ன செஞ்சுருவோம், அந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டோம். அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் வந்தாராம், நமக்கெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அவர் பெரிய இவர் அப்படி இப்படி கடவுள்னு சொல்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம், குறை சொல்லியிருப்போம். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா முதல்ல கூப்பிட்டாள்னு போட்டிருக்கு, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு. ரெண்டாவது சொல்கிறாரு, ஆனால் நான் கானானிய இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் அழைக்கப்பட்டேனே வந்தேனே ஒழிய மற்றபடி அல்லன்னு சொல்கிறாரு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உடனே ஆண்டவர் மூணாவது வார்த்தை ரொம்ப சீரியஸான வார்த்தை. வாசிங்க எல்லாரும் பாருங்கள் பார்க்கலாம். 26வது, அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது. இதுக்கு ரெண்டாவது வார்த்தையே கொஞ்சம் பெட்டர் தான், அப்படி தானே. ரெண்டாவது சொன்னதாவது கொஞ்சம் டீசெண்டாக சொன்னார். எப்பா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் நான் அழைக்கப்பட்டேன் வண்டி மற்றபடி அல்லன்னு கொஞ்சம் நேக்கா ரொம்ப அழகாக சொன்னார். மூணாவது படார்னு சொல்லிட்டாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது. அவ்வளோதான். நமக்குன்னா என்ன ஆயிருக்கும், கோபம் தலைக்கு ஏறி இருக்கும். நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோன்னா கோபம் என்ன செஞ்சுருக்கோம், தலைக்கு ஏறி இருக்கும். எப்படி என்ன இப்படி சொல்லலாம், நாயின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரணகலம் உண்டாக்கியிருப்போம், அந்த இடத்துல பெரிய பிரச்சனையே பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ஸ்திரீயோட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவுதான் ஆண்டவர் வார்த்தைகளை விட்டாலும் இந்த அம்மா அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையுமே என்ன பண்ணிடுறாங்க, அதை ஒப்புக்கொள்கிறாங்க. மெய்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லைன்னு ஆண்டவர் பேசிட்டு பார்க்குறாரு, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறாங்க இப்போ அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஹல்லேலூயா. இவங்க ஆனால் உடனே சொல்கிறாங்க, மெய்தான் ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு என்ன செய்ய மாட்டோம், நம்ம கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே, கரெக்டு நீங்கள் சொல்கிறது. ஆனால் பிள்ளை சாப்பிடும்போது அவங்க சாப்பிடும்போது கீழே உழுது பார்த்தீங்களா, அந்த மீதி துணிக்கையாவது என்ன செய்யும், நாய்க்குட்டி சாப்பிடுமே, அதையாவது எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் குணசாலியான ஸ்திரீகளுடைய ஒரு அப்ரோச். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்கி சண்டை போட்டு நம்மளுடைய ஐடென்டிட்டியை நம்ம லூஸ் பண்ணவும் முடியும், அமைதியாக இருந்து நல்ல பேர் வாங்கவும் முடியும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, வீட்டிலையும் அப்படி தான். அதனால தான் போட்டிருக்கு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். வீட்டை எப்படி கட்டுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான், அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருக்கணும், பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். நம்ம கோவப்படுற சூழ்நிலையில் என்ன வார்த்தைகள் வந்தாலும் அதை எப்படி மாற்றணும், வீட்டை கட்டுகிறதுக்கு ஏதுவான வார்த்தைகளாக என்ன செய்யணும், மாற்றணும். ஒரே நாள் இன்றைக்கி அநேக பெண்களுடைய வாழ்க்கையில் குடும்பங்கள் சீரழிந்து போகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, வார்த்தை பேசுகிறோன்னு படப்படான்னு என்ன செஞ்சிடுறது, பெட்டியை தூக்கிட்டு கிளம்பி வந்துடுறது. ஹல்லேலூயா. நீயா நானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு சம்பாத்தியம் இருக்குது, எனக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி கிளம்பி என்ன செஞ்சிடுறாங்க, வந்துடுறாங்க. இங்கே
இயேசு மட்டும்தான் சோர்ஸ். இயேசு மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு சுகத்தை தர முடியும். இயேசுவால் மட்டும்தான் அவங்களுக்கு விடுதலை என்ன செய்ய முடியும், சுகத்தை தர முடியும். மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா உள்ளே உட்கார்ந்துருக்குது யாரு? கொடிய பிசாசு. சாதாரண பிசாசு கிடையாது, கொடிய பிசாசு. ஆனால் இயேசுவிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள், அவர் அப்ரோச் பண்ணுற விதம் எல்லாம் இவங்க அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஏன்னா இயேசுவை குறித்து அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, அற்புதம் செய்கிறவர்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, அன்புள்ளவர்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. மனது உருக்கம் உள்ளவர், யாரை பார்த்தாலும் மனதிறங்கி என்ன பண்ணிடுறாரு, சுகத்தை கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பான். குருடனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு, சப்பானிகளை நடக்க வைக்கிறாரு, மரித்தவனை உயிரோட எழுப்புறாரு. எவ்வளோ விஷயங்களை கேள்விப்பட்டு தான் இந்த அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, அந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். நம்ம ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி என்ன பண்ணுறவர் கிடையாது. இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே சொல்கிறது வழக்கம், நம்மெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, எகிப்திலிருந்து 430 வருஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடிமையாக இருப்பீங்க. 430 வருஷம் கழித்து நான் உங்களை என்ன செய்வேன், சந்திப்பேன், உங்களை நான் திரும்ப கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு என்ன செய்கிறார் ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்னாரா இல்லையா? சொன்னார். மோசே மூலமாக ஆண்டவர் எழுப்புறாரு. மோசே தான் நீ தான் வெளியே கொண்டு போகணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. மோசே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். 10 வாதைகள் இஸ்ரேல் தேசத்தில் நடக்குது. எத்தனை வாதைகள் நடக்குது? பயங்கரமான என்ன வாதைகள்லாம் நடந்துச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல்ல ஓகே, ரெண்டாவது சொல்லலாம், எதனாலும் சொல்லலாம். ரைட், வெரி குட். அடுத்தது கல்மலை அப்படின்னு சொல்லுவோம். கல்மலை எகிப்தியருக்கு இருந்துச்சு, அங்கே இல்லை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லை. தவளை இங்கே இருந்துச்சு, அங்கே இல்லை. காரிருள் இங்கே இருந்துச்சு, அங்கே இல்லை. பயங்கரமான அற்புதங்கள், பயங்கரமான அற்புதங்கள். யாத்ராமம் 15வது அதிகாரத்தில் மிரியாம் பாடுறாங்க, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய ஜனங்களை என்ன செஞ்சாரு, புறப்பட பண்ணினார் சொல்லி அவங்க பாடுறாங்க. அப்படின்னா என்ன, ஆண்டவருடைய பலத்த கரத்தை எகிப்தில் என்ன செஞ்சாங்க, இந்த ஜனங்கள் பார்த்தாங்க. எகிப்தை விட்டு அதே மாதிரி தலைப்பிள்ளை சங்காரம், கடைசியாக நடந்தது தலைப்பிள்ளை சங்காரம். முதல் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட்டது, பார்வோன் வரைக்கும். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்யலை, இல்லை. அது மாத்திரமில்லை, அன்னைக்கு ராத்திரியே பயங்கரமாக என்ன இங்கேருந்து சுரண்டுனாங்களோ எல்லாத்தையும் திருப்பி, தங்கம் பொண்ணு நகை எல்லாத்தையும் மீட்டுக்கொண்டு, ஆடு மாடுகள் விலங்குகள் பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாக வெளியில் வந்த உடனே அவங்க சந்தித்த முதல் பிரச்சனை என்னது, முதல்ல சந்தித்த பிரச்சனை தெரியாதா? வாலிய பிள்ளைங்களுக்கு தெரியாதா? என்ன சந்திச்சாங்க? செங்கடலை சந்திச்சாங்க. செங்கடலில் ஆண்டவர் நம்மளை தப்புவிப்பார். அல்லேலூயா. இவ்வளோ நாள் எகிப்தில் நம்மளை சந்தித்தவர் இங்கேயும் ஆண்டவர் நம்மளை தப்புவிப்பார்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? எகிப்தில் எங்களுக்கு கல்லறை இல்லைன்னு சொல்லியா இங்கே செங்கடலில் கொண்டு வந்து எங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி அவர் மோசேயை கோபம் உண்டாக்கினார். ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து நீங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். ஒரு 4 பேரை கூப்பிட்டு சொல்லுங்கள். 4 பேரை கூப்பிட்டு சொல்லுங்கள், நீ இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி என்ன செய்யக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்படி இருக்கோம்ல, நிறைய விஷயத்தில். ஒரு விஷயத்துல இருந்து ஆண்டவர் அப்போ தான் தப்பிச்சிருப்பார். எல்லா மனுஷனுமே சோதனைக்குள்ளே இருப்பான், அல்லது சோதனை விட்டு அப்போ தான் என்ன பண்ணியிருப்பான், வெளியே வந்திருப்பாங்க, அல்லது அடுத்த சோதனைக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த 3 விஷயம் மனுஷனுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று, ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருப்பான், அல்லது அந்த பிரச்சனையிலேருந்து அப்போ தான் வெளியில் வந்திருப்பாங்க, அல்லது அந்த பிரச்சனைக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. நம்மளை ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அழகாக காப்பாற்றுறார். ஆனால் அடுத்த சோதனை பிரச்சனை வரும்போது நம்ம உடனே ஆண்டவரை தான் என்ன பண்ணுறோம், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது, நான் ஒழுங்காக தானே பைபிள் வாசிக்கிறேன், ஒழுங்காக தானே ஜெபம் பண்ணுறேன், ஒழுங்காக தானே கோயிலுக்கு போகிறேன், எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் நான் அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. யாரெல்லாம் நல்லா இருக்காங்க? சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்க. இயேசுவை ஆராதிக்கிறவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இயேசுவை ஆராதிக்கிற நான் ஏன் இப்படி கேள்வி கேட்குறோமா இல்லையா நம்ம வாழ்க்கையில்? அப்படின்னா நம்மளும் அந்த கூட்டத்தில் உள்ளவங்க தான். செங்கடல் வந்துச்சு, யாருமே தேவனை என்ன செய்யலை, நம்பலை. அவருக்கு கோபம் ஊட்டினார்கள்.
அவரை பரீட்சை பார்த்தார்கள், அவரை அவருக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்த சோதனை வந்துச்சு. சரியா, ஒன்றில் தான் ஆண்டவரை கோவப்படுத்திட்டோம். ஆண்டவர் எவ்வளோ அழகாக செங்கடலை பிளந்து நம்மளை எவ்வளோ அழகாக, உலகத்திலே இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவத்தை ஆண்டவர் அன்னைக்கு நடத்தி காட்டினார். எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உன் மத்தியில் என்ன செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படியாய் தம்முடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படும். யெகோவா இஸ்ரவேலுடைய தேவன் அப்படின்னாலே சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. ஆனால் சொந்த ஜனத்துக்கு என்ன இல்லை? பயம் இல்லை, ஒரே முறுமுறுப்பு. அடுத்த பிரச்சனை வருது. மாறாவிடத்தில் வந்து உடனே முறுமுறுக்கிறாங்க. தண்ணி கசக்குது, கறி இல்லைன்னு முறுமுறுக்கிறாங்க. மட்டன், எங்களுக்கு கறி வேணும். நாங்கள் எகிப்தில் உட்காந்து சட்டி பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணோம்? அண்டாவாக கறி சாப்பிட்டோம். எங்களுக்கு வந்து இப்போ என்ன இல்லை, ஒரே மண்ணா தானா அப்படின்னு. மண்ணா எப்படிப்பட்ட மண்ணா? பரலோகத்திலிருந்து வந்த மண்ணா. அது தேனிட்ட பணியாரம் போல இருந்தது, வெள்ளையாக இருந்துச்சு. காலையிலே வந்து பொறுக்கி கொள்ளணும். சூரியனை உதிச்ச உடனே அது என்ன செஞ்சிடும்? கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம். ஆனால் அந்த ஆகாரத்தில் என்ன இல்லை? அவங்களுக்கு திருப்தி இல்லை. பயங்கரமான வாழ்க்கை காரியத்தை பார்க்க இதுவரைக்கும் எந்த ஜாதிகளிடத்துல செய்யப்படாத காரியம். ஆனால் அந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஆண்டவருடைய கிரியை, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம், பயம் எதுவுமே இல்லாத அளவிற்கு முறுமுறுத்தார்கள், கோபம் ஊட்டினார்கள் என்று நம்ம கசப்பாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஜனங்களை தாண்டி இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவர் வித்தியாசமாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு சோதனைகள், ஆண்டவர் வந்து சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம், என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவங்க யாரு? கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவங்களை மணலின் மேலே கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு. இந்த வார்த்தையை இப்போ நம்ம கேட்குறோம், அப்படி தானே? கேட்கும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்குதா இல்லையா? நல்லா எல்லாம் சிரித்து வசனத்தை கேட்குறீங்க. ஆனால் இதை கேட்டு தன் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தாதவர்கள், அதன்படி செய்யாதவர்கள் யாரு? புத்தி இல்லாத மனுஷர். செய்கிறவர்கள் புத்தி உள்ள மனுஷர். ரெண்டு பேரும் வீடை கட்டுறாங்க. புத்தி இல்லாமல் ஒரு ஆள் கட்டுறாங்க, புத்தியாக வீடை கட்டுறாங்க. ரெண்டு பேருமே வசனத்தை என்ன செய்கிறாங்க? ரெண்டு பேரும், புத்தி உள்ளவங்களும் கேட்குறாங்க, புத்தி இல்லாதவங்களும் கேட்குறாங்க. ஆனால் புத்தி உள்ளவங்க அதன்படி செய்கிறாங்க, புத்தி இல்லாதவங்க அதன்படி. நம்மளாம் எந்த லிஸ்ட்டில் இருக்க போகிறோம்? ஹல்லேலூயா. நம்மளாம் எந்த லிஸ்ட்டில் இருக்க போகிறோம்? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் வந்து ரெண்டு பேருடைய வீட்டுக்கும் என்ன வருது? பெருமழை வருது, அப்படி தானே? ரெண்டு பேருடைய வீட்டுக்கும் என்ன வருது? பெருமை. ரெண்டு பேரை வீட்டுக்கும் என்ன வருது? புயல் காற்று என்ன செய்யுது? காற்று மோதி பெருமழை சொரிந்து அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருக்கு, அப்படி தானே? நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் ஏசு பிள்ளை. இன்றைக்கி நிறைய உபதேசங்கள் அப்படி தான் இருக்குது. என்ன இருக்குது? ஏசுக்கிட்ட வா, ஏசு உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வாதமாக்குவார். ஏசு உனக்கு வேண்டியதெல்லாம் என்ன செய்வார்? ஏசு உன்னை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நம்மளை ஆசீர்வதிக்காமல் வேறு யாரும் ஆசீர்வதிக்க போகிறாரு? ஆனால் ஏசுக்கிட்ட வந்தால் வியாதி இனிமேல் எனக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இயேசுவிட்ட, ஏன்னா அவர் சிலுவையில் எல்லாத்தையும் அடைஞ்சு முடிச்சிட்டாரு, அதனால் வியாதி நமக்குரியது அல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வசனத்தை கேட்குறவங்களுக்கும் பெருமழை வரும், வசனத்தை கேட்காதவங்களுக்கும் பெருமழை வரும். வசனத்தை கேட்குறவங்க வாழ்க்கையிலையும் காற்றடிக்கும், வசனத்தை கேட்காதவங்க வாழ்க்கையிலையும் காற்றடிக்கும். யார் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவங்க பெருமழை காற்று எல்லாத்துலேயும் கின்னு அப்படியே கண்மலையில் கட்டப்பட்ட வீடு மாதிரி என்ன செய்வாங்க? நிற்பாங்க. யார் வசனத்தின்படி நடக்கலையோ அவர்களுடைய வீடு என்ன செஞ்சிடும்? மணலின் மேல் கட்டப்பட்ட வீடை போல என்ன பண்ணுமா? வாழ்க்கை காணப்படும். மணலின் மேலே கட்டப்பட்ட வீடு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அஸ்திபாரம் சரியாக இல்லாமல் மணல் மேலே கட்டப்பட்டுனா அந்த வீடு எப்படி டேமேஜ் ஆகும்? மழையில், வெள்ளத்தில், காற்றில் நிற்குமா? நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வசனத்தை கேட்குறவங்களா மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் நீங்கள் என்ன செய்யணும்? காணப்படணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார்.
இந்த நாட்களில் நீங்கள் வந்து நம்ம வசனத்தை கேட்டு தன்னுடைய வீட்டை கண்மலையின் மேலே கட்டின புத்தி உள்ள மனுஷனை போல காணப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்களாம் புத்தி உள்ள மனுஷரை போல காணப்படணும், புத்தி உள்ள ஸ்திரீயாக காணப்படணும். அதான் புத்தி உள்ள ஸ்திரீலே நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், தன் வீட்டை என்ன பண்ணுகிறாள்? கட்டுகிறாள். கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு ஓட்டம், ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒப்பாக இருக்குது, ஒரு ஓட்டத்துக்கு ஒப்பாக இருக்குது. ஹல்லேலூயா. அதை நல்லா கட்டணும், நல்லா ஓடி முடிக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு. இயேசுகிட்ட வந்தால் உனக்கு எல்லாமே இல்லாமல் போயிடுங்கிறது கிடையாது. இருக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், ஆனால் என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம என்ன திடனற்று போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். நான் நிறைய ஸ்திரீகளை பார்த்துருக்கிறேன், நல்லா இருப்பாங்க, நல்ல ஜெபத்துக்கு வருவாங்க, நல்லா உபவாசிப்பாங்க, நல்லா என்ன செய்வாங்க, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல பைபிளில் தேறினவங்களாக இருப்பாங்க, வசனத்தை ஆரம்பித்தா முடிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் அப்படியே போக 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 பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம் அதெல்லாம் வர்ற நேரத்தில் கல்யாணம் லேட் ஆயிடுச்சு, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் லேட் ஆகுது, குழந்தை பாக்கியத்துக்கு லேட் ஆகுது, வேலை கிடைக்கிறதுல லேட் ஆகுது, சரியான சம்பளம் இல்லை அப்படின்னா இந்த பெண்களுடைய சரீரம்தான் முதல்ல என்ன ஆகும்? சோர்ந்து 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 திடனற்று என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளையில் முகம் வாடி போகும், கொஞ்ச நாளையில் கேட்டால் பிபிம்பாங்க, அதுக்கப்புறம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சுகரு அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இப்படி ஒவ்வொரு வியாதியாக ஒத்த தலைவலிம்பாங்க, ரெட்டை தலைவலி, எத்தனை தலைவலியோ எல்லா தலைவலியும் அவங்களுக்கு வந்துடும். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறாருன்னு சொன்னால், இதில் ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. சொல்லுங்க பார்க்கல எல்லாரும், பலத்த ஜாதி, சாதாரண ஜாதி அல்ல. என சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் என்ன செய்வேன்? இதை என்ன செய்வேன்? எப்படி என்ன போட்டிருக்கு வாசிங்க பார்க்கலாம். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் என்ன பண்ணுவேன்? நடப்பிப்பேன். போட்டிருக்குதா? ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் என்ன பண்ணுவேன்? நடப்பிப்பேன். சின்னவன் 1000, இப்படி தானே போட்டிருக்கணும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தராகிய நான் தீவிரமாய் நடப்பிப்பேன்னு போட்டிருக்க வேண்டியதானே. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கண்டிப்பா. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே, சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும், ஏற்ற காலத்திலே சொல்லுங்க, ஏற்ற காலத்திலே, ஏற்ற காலத்திலே. ஹல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். யார்? கானா ஊரில் கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் வர்றாரு. கல்யாண வீட்டுக்கு வந்து தண்ணீரை, திராட்சை எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? மரியாள் போய் சொல்கிறாங்க, இயேசுடைய தாயாகிய மரியாள், அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் வேலை இன்னும் வர. அந்த நேரத்தில் அவருக்கு வேலை உடனே என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியும் எந்த வேலையில் என்ன வேலையை செய்யணும்னு. திராட்சரசம் கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேணும்னு ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய வேலை கொஞ்ச நேரத்தில் வந்துச்சா இல்லையா? வேலை வந்த உடனே அவர் வேலைக்காரங்களை பார்த்து சொல்கிறாரு, ஜாடியில் என்ன செய்யுங்க? தண்ணீரை நிரப்புங்க. தண்ணீரை நிரப்புறாங்க. ஆண்டவர் திராட்சரசமாக மாறிடுச்சு. அந்த தண்ணீர் நிறமில்லாத, மனமில்லாத, சுவையில்லாத சாதாரண தண்ணீரை மனமுள்ள, ருசியுள்ள, நிறமுள்ள ஒரு திராட்சை ரசமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மாற்றுகிறது. அந்த நேரம் அவருக்கு வரல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற நேரம் வரல. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உனக்கு பிள்ளை என்ன செய்வேனா? தருவேன். அவருக்கு ஒரே சந்தோஷம். பிள்ளை பிறக்க போகுது, பிள்ளை எப்போ பிறந்துச்சு? 25 வருடங்கள் கழித்து பிறக்குது. 75 வயசில் அவருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி. ஆபிரகாம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. சாரால் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. சாராளுக்கு இடையில கால்குலேஷன்லாம் மாறி போயிடுச்சு. ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தையெல்லாம் கேட்குறாங்க. இடையில ஒரு தப்பு நடக்குது. ஆண்டவர் அமைதியாக இருக்கார்.
நடத்து. ஆண்டவர் மாற்றுவார். உன்னைய பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிறார். நீ வந்து வெளியே வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பாரு, அவைகளெல்லாம் என்ன கூடுமால் நீ எண்ணு. நான் கடற்கரை மணலை நீ என்ன கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு. ஆபிரகாம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலை. 25 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்றினார். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய காலம், அவருடைய நேரம்னு ஒன்று இருக்குது. இந்த கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து கூப்பிட்ட நேரத்தில் அவங்க நெருக்கத்தில் இருந்தது உண்மை. அவங்க பிள்ளை மிகவும் கஷ்டப்பட்டது உண்மை. எத்தனை ஆண்டு காலம் கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. கொடிய வேதனைப்பட்டது உண்மை. ஆனால் he was waiting for his time. ஹல்லேலூயா. அவருடைய நேரம் வர்ற வரைக்கும் அவர் அமைதியாக இருப்பார். அவர் நேரத்துக்கு முன்னால் நம்ம போய் அவரை என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஸ்திரீ அவங்க டிஸ்டர்ப் பண்ணாலும், ஆண்டவர் கண்ணா புண்ணான்னு பேசினாலும் அற்புதத்தை பெற்றவர்களாக அந்த இடத்துலேருந்து கடந்து போனாங்க. இயேசுவிடத்தில் பாராட்டை பெற்றவர்களாக கடந்து போனாங்க. 3 பயங்கரமான சூழ்நிலைகள். ஆண்டவருடைய அமைதி, சைலன்ஸ் ஆஃப் ஜீசஸ். அவர்களுக்கு தடையாக இருக்குது அற்புதத்தை பெறாத முடியாதபடிக்கு. டிசைபிள் அவங்களுக்கு தடையாக இருக்கிறாங்க. ஆண்டவரே அவங்களை அனுப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. 3வது ஆண்டவருடைய வார்த்தைகளே அவங்களுக்கு எப்படி இருக்குது, தடையை உண்டு பண்ணுகிறது போல இருக்குது. ஆனால் அது தடை அல்ல. அவங்க அந்த இடத்துல கிளம்பி வந்திருந்தாங்கன்னா அவங்க அற்புதத்தை என்ன செய்ய மாட்டாங்க, பெற்றிருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்களாச்சும் உங்கள் அற்புதம் நீங்களே வச்சுக்கோங்க, நான் உங்கள்கிட்ட போய் வந்தேன் பாருங்கள், நீங்கள் அன்புள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் அப்படின்னு பேசிட்டு கிளம்பி வீராப்பா வந்திருந்தாங்கன்னா அற்புதம் என்ன செஞ்சுருக்காது, நடந்திருக்காது. ஆனால் அன்னைக்கு அமைதியாக இருந்த ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லது அல்லன்னு சொன்ன உடனே மெய்தான் ஆண்டவரே. ஆனால் பிள்ளைங்க சாப்பிட்டு விழுகிற துணிக்கு அந்த நாய் சாப்பிடும்ல, அதை எனக்கு கொடுங்க. தாழ்மை. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். கிருபையை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. தாழ்மை, நம்ம தன்னைத்தாள் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வாசிக்கிறோம். பெருமை நமக்கு இருக்க, பெருமை நம்மளை அழித்து போடும். ஹல்லேலூயா. கர்த்தரை எதிர்த்து நிற்கிற மனுஷன் வாழ்வாங்களே? யாராவது எப்போயாவது வாழ முடியுமா? கர்த்தரை எதிர்த்து நிற்கிற மனுஷன். ஹல்லேலூயா. பெருமை இருக்கிறவர்களுக்கு யார் எதிர்த்து நிற்கிறாங்களா? தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவங்க யார் எதிர்த்து நிற்கிறார்? தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எதிர்த்து நிற்கிறவங்களாம் நம்ம மாறிடக்கூடாது. பெருமை ஆண்டவர் நம்ம எதிர்த்து நிற்பார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டது அந்த வார்த்தைகள், அவங்க தாழ்மையான வார்த்தைகள், அந்த அம்மாவுடைய வாயிலிருந்து அந்த தாழ்மையான வார்த்தை வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரீயே உன் விசுவாசம், வாசிங்க பார்க்கலாம், மத்தேயு 15வது அதிகாரம். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன செய்ய கடவுது, ஆக கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்நேரமே சொல்லுங்க, அந்நேரமே சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை அவங்க ஏசு அமைதியாக இருக்கிற நேரத்தில் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இவர் அமைதியாக இருக்கிறாரே அப்படின்னு கேட்ட நேரம் அவளுடைய நேரம் அல்ல. அதில் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, பிள்ளைகளாகிய இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் வந்தேனே ஒழிய நான் கானானியர்களுக்காக வரலன்னு சொல்லும்போது அது கானானிய ஸ்திரீனுடைய நேரம் அல்ல. ஆனால் மெய்தான் ஆண்டவரே, பிள்ளைகளின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொன்ன உடனே கர்த்தர் அவங்க விசுவாசத்தை கனம் பண்ணுகிறதை பார்க்குறோம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அந்த இடத்திலிருந்து கடந்து செல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரேன்னு அவங்கள கூப்பிடுறாங்க. ஆண்டவர் முறுமுறுக்கலை. என்ன செஞ்சார்? ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, என் மகா இவ்வளோ கஷ்டப்படுறான்னு வந்து நிற்கிறேன், ஆனால் இவர் எதுவுமே செய்ய மாட்டாரேன்னு சொல்லி வேறு வார்த்தைகளை சொல்லி அவரை அழைக்கவில்லை. ஆண்டவரேன்னு சொல்கிறேன். ஆண்டவரே என் மகள் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி முதல்ல கூப்பிடுறத பார்க்குறோம். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படி 22வது வசனத்தில் அவங்க கூப்பிடுறத பார்க்குறோம். 25வது வசனத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அழைக்கிறத பார்க்குறோம். அந்த ஆண்டவரேங்கிற வார்த்தையை அவங்க விடவே இல்லை. முதல்ல இருந்து அவங்க சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும்
அமைதி இயேசுடைய மௌனமாக இருக்கலாம், சீஷர்களுடைய வார்த்தையாக இருக்கலாம், இயேசுனுடைய வார்த்தைகளாக இருக்கலாம். அவங்கள ஒருவேளை அந்த வார்த்தைகள்லாம் கலங்கடிக்க பண்ணியிருந்து வார்த்தையாக இருந்தாலும் அவங்க அவரை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே, ஏன்னா நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டுனா அது அவர் மாத்திரம்தான். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஒரு ஆளால் அப்படின்னா அது அவருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மை உண்டாக்கின கர்த்தர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர்தான் என்னுடைய அற்புதத்துக்கு அவர் ஒருவர் தான் காரணர் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க ஆண்டவருடைய அவரை உறுதியாய் பற்றி கொண்டதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இந்த 18 வருட கூனியாக இருந்த ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அப்படி தானே? டெய்லி அவங்க எங்கே வந்துடுவாங்களாம்? ஆலயத்துக்கு வந்துடுவாங்க. 18 வருஷம் கூனி, எவ்வளோ வேணும் நிமிரக்கூடாத, எப்படி என்ன போட்டிருக்கு? எவ்வளோ வேணும் நிமிரக்கூடாத கூனி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹேர்பின் பிண்ட் மாதிரி இப்படி இருப்பாங்கன்னு அர்த்தம். அவங்களால நிமிர்ந்து யாரும் என்ன செய்ய முடியாது. ஒன்று பேசுகிற ஆள் குனியணும், அல்லது இவங்க என்ன பண்ணணும், படுத்திருந்தால் தான் அவன் நேராக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், அல்லது தலையை திருப்பிக்கிட்டு இப்படி பார்க்கணும். அவ்வளோ ஒரு பாடு இருந்தாலும் அவங்க எங்கே வர்றாங்க? நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தோன்னா எங்கே இருப்போம்? வீட்டில் இருப்போம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. வீட்டில் இருப்போம், ஆலயத்துக்கெல்லாம் வரமாட்டோம். அவங்க வர்றாங்க, அப்படி தானே? ஒருவேளை இயேசு வர்ற அன்னைக்கு அவங்க அந்த ஆலயத்துக்கு வராமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? அவங்க அற்புதம் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, பெற்றிருக்க மாட்டாங்க. அவங்க டெய்லி ரொட்டீனாக வர்றாங்க. அவங்களுக்கு சோகம் கிடைக்கல, விடுதலை கிடைக்கல, அற்புதத்துக்காக வந்தாங்களா என்னென்னலாம் நமக்கு தெரியாது. அவங்க ஆண்டவரை நேசிக்கிறதுனால ஒழுங்காக வந்துட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள ஒரு நாள் திடீர்னு ஆலயத்துக்கு வர்றாரு. அன்னைக்கு அவர்களை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க இயேசுவை சந்திக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் முதன்மையானவராக இருக்கணும். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர்னு விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்களாக இருக்கணும். சூழ்நிலைகள் ஒருவேளை ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கலாம், அமைதியாக இருக்கிறது போல் இருக்கலாம், கடினமான வார்த்தைகளை இந்த கானானிய ஸ்திரீ சந்தித்தது போல் இருக்கிற சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய கண்கள் யார் மேலே பதிக்கப்பட்டிருக்கணும்? சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கேரெடுக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து என் காலை என்ன செய்ய மாட்டார்? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். என்னை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ விசுவாசமான வார்த்தைகள் பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். தாவீது சொல்கிறார். நம்ம ரொம்ப பெருமையாக சொல்கிறோம். ஆனால் அவர் என்ன சூழ்நிலையை சொன்னார்? அந்த வார்த்தைகளை மனுஷனாக அல்ல, பைத்தியக்காரனை போல மாறின ஒரு சூழ்நிலையில் கோலா ஒழுக்கிட்டு தன்னுடைய கெட்டப்பையே மாற்றிட்டு இந்த ராஜா நம்மளை கொண்டு போடுவானோ அப்படிங்கிற பயத்தில் வேஷம் மாறின சூழ்நிலையில் சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதியேன். ஆனால் அவர் மேலே இருந்த அழைப்பு என்ன தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி என்னத்தை ஊற்றியிருக்காரு? அபிஷேக தைலத்தை அவர் தலைமையில் ஊற்றி, நீ தான் இஸ்ரவேலை ஆள போகிற ராஜா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு போயிருக்காரு? அவர் மேய்ப்பனை அழகாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மனுஷனை கூட்டிகிட்டு அவர் தலையில் அபிஷேக தைலத்தை ஊற்றி நீ ராஜாவாக போகிறேன்னு சொல்லி அவரை அபிஷேகம் பண்ணி சவுல் பக்கத்தில் கொண்டு வந்ததில் இருந்து அவள் வாழ்க்கையில் பிரச்சனை தான். அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ராஜாவாகிறதற்கான எந்த வழியும் இல்லை. வனாந்திரத்திலேயே தங்கி தாபரிக்க வேண்டிய சூழ்நிலை போயிட்டது. பயந்து மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடி தான் இருந்துச்சுன்னு சொல்லி அநேக இடத்துல தெள்ளு பூச்சியை துரத்துறது போல சவுல் துரத்தினான் என்று பார்க்கிறோம். இந்த எல்லா சூழ்நிலையிலும் அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது. வேதத்தில் அநேக பக்தர்கள் இருக்காங்க. யோபு வாசித்து பாருங்கள், யோசேப்பு வாசித்து பாருங்கள். அவங்க மேலே கர்த்தர் அவங்களுக்கு வைத்த தரிசனம் பெரியது. ஆனால் அவங்க கடந்து போன வாழ்க்கைக்கும் அவங்க தரிசனத்துக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா, இதெல்லாம் என் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை இதெல்லாம் நடக்குமா விசுவாசிக்கிற அவிசுவாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் அவங்க போனாங்க. குழியில் தூக்கி போட்டாங்க. இவங்கள்ட்ட அமலேக்கியர்கிட்ட விட்டு போட்டார்கள் யோசேப்பை. ஹல்லேலூயா. ஆனால் கடைசியில்
கர்த்தர் சொன்னது நடந்ததா இல்லையா? 40 வருடம் தாவீது இஸ்ரவேலை அரசாண்டான்னு பார்க்கிறோம். யோசேப்பு மறுபடியுமாக பார்வோனுடைய ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லிப்பான். பார்வோனுக்கு அடுத்தபடியாக உயர்த்தப்பட்டான் என்று நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன செய்வார்? யோபு சொன்ன வார்த்தை தான், எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொன்னான். அல்லேலூயா. நிறைவேற்றினாரா இல்லையா? என்ன சூழ்நிலை சொல்கிறார்னா, சரீரம் எல்லாம் நோயினால் சரீரங்கள் எல்லாம் போயிருச்சு, எலும்பும் தோலுமாக இருக்கிற சூழ்நிலை, 10 பிள்ளைகளை இழந்த சூழ்நிலை, உற்றார் உறவினர் குடும்பத்தினர் மனைவியை தவிர எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? எல்லா உடைமைகளும் போயிடுச்சு, விலங்குகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் போயிடுச்சு. சூழ்நிலையில் சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை போல மனிதர்கள் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம இன்றைக்கி தியானித்திருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இவங்க வாழ்க்கையிலலாம் இவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கிறாரே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் நம்ம சூழ்நிலைகளுக்குள்ளே, நம்மளுடைய பாடுகளுக்குள்ளே, நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகும்போது நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்ம என்ன கேட்டோமோ, என்ன வாசிக்கிறோமோ, என்ன ஆண்டவர் செய்தார் என்று விசுவாசிக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லவர். எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சாதாரணமாக இடத்துக்கு வரவில்லை, சர்வ வல்லவரை பார்க்கிறதற்காக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் மிகவும் இதாக இருக்க வேண்டிய எபேசியர் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாயத்தின்னு சொல்லுங்கள், ஜாக்கிரதையாக இருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருங்க. கோபம் வரக்கூடாது, அடிக்கடி முறுமுறுக்கக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி அநேக சூழ்நிலைகளை பார்த்து இயேசுவை விட்டு ஓடி போகிறவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு நாள் தீமை செய்கிற தேவன் அல்ல. சொல்லுங்க, தீமை செய்கிற தேவன். அவருடைய கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். வீணான சிந்தையில் நடக்காதீங்கள். 14 அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 4 அதிகாரம். பழைய மனுஷனை என்ன பண்ணுங்க? களைந்து போடுங்கள். பழைய மனுஷனை களைந்து போடுங்க. பழைய மனுஷன்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு மனுஷன் இருந்திருப்போம் தெரியுமா? வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை, வாயை திறந்தாலே மற்ற தெய்வங்களை உச்சரிக்கிற வார்த்தைகள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் பழைய காலங்க இருந்திருப்போம். இப்போ பேக் பைட்டிங், அதாவது பின்னால் மனுஷர்களை குறித்து பின்னால் தப்பாக பேசுறது, இந்த மாதிரி வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருக்கும். பெருமை, வம்பு, வீம்பு, புத்தீனமான பேச்சு, இதெல்லாம் தகாதவைகள்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பழைய மனுஷனை களைந்து போடுங்க, புதிய மனுஷனை என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்கள். 24வது வசனத்தில் புதிய மனுஷன் என்ன? அன்பை தரித்து கொள்ளுங்கள், மன்னிப்பை தரித்து கொள்ளுங்கள், பொறுமையை தரித்து கொள்ளுங்கள், தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலே என்ன செய்ய கடவுது? இருக்க கடவுது. ஹல்லேலூயா. 31வது வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மனுஷங்களை துக்கப்படுத்துறவங்களா இருக்கலாம், ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். ஆண்டவரே, நான் உங்களை துக்கப்படுத்துகிறவங்களாக இருக்கக்கூடாது. கரங்க நெஞ்சில் கை வச்சு ஜோம்பல்லாம். ஆண்டவரே, உங்களை நான் துக்கப்படுத்தக்கூடாது, நான் முறுமுறுக்கக்கூடாது, நான் பொறாமைப்படக்கூடாது, நான் பெருமையானவைகளை என் வாய் பேசக்கூடாது, சண்டை உண்டு பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது, கோபக்காரியாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, புறங்கூறுகிறவர்களாக இருக்கக்கூடாது, இருமாப்புள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, கபடு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த சுபாவங்கள்லாம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை இந்த சுபாவம்லாம் இந்த கானானிய ஸ்திரீயோட வாழ்க்கையில் இருந்திருக்கும்னா அவங்க அற்புதத்தை பெற்றிருக்க முடியாது. ஆனால் அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஆண்டவரேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க செய்ய முடியுமேன்னு விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறத பார்க்கிறோம். அந்த இடத்திலிருந்து போகும்போது இயேசுவால பாராட்டப்பட்ட ஸ்திரீயாக அவங்க என்ன காரியத்துக்காக வந்தாங்களோ அந்த காரியத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றார்கள். நீங்களும் நானும் வந்திருக்கிற இடம் பெரிய தேவன் இருக்கிற இடம். கரங்களை உயர்த்தி ஆண்டோடு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நான் உங்களை துக்கப்படுத்தக்கூடாது, விசனப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே,
என்னுடைய இயலாமையிலே உதவி செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் ஆண்டவரும் உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த விஷயத்தில் உங்கள் நேரத்தில் உங்கள் வல்லமையில் நீங்கள் உதவி செய்யுங்க. எனக்கு நான் அவசரப்படக்கூடாது ராஜா. நான் உங்களை வேதனைப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. நான் உங்களை அவசரப்படக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தருவீராக. ஓ ரபா ஷகதன ரபௌதியான ரபா. ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்க நல்ல வாயை திறந்த ஆண்டவரே, இந்த விஷயத்தில் எனக்கு உதவி செய்யுங்க. என்ன விஷயத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணுமோ அதை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எனக்கு உதவி செய்யுங்க. கானானிய ஸ்திரீக்கு உதவி செஞ்சீங்களே ஆண்டவரே, அவங்க அற்புதத்தை பெற்றவங்களா கடந்து சென்றது போல ஆண்டவர் என் வாழ்க்கையில் நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற கிருபை எனக்கு தருவீராக. ஓ ரபா ஷதன ரகதியான ரலரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர், பிள்ளைகளுக்காக அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபித்து கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய அவர் ஏற்ற காலத்தில், அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் நீங்க தீவிரமாய் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க நேரத்துக்கு காத்திருக்கிற கிருபை எனக்கு தருவீராக. காலத்திற்கு முன்பாக செயல்படுகிறவர்களாக அல்ல ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆண்டவர் உங்கள் இருதயங்களை தேற்றுகிறார். அநேக இருதயங்கள் தேற்றப்படுகிறது, அநேக இருதயங்கள் தேற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்காக செய்யாமல் வேற யாருக்காக செய்வார்? நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன், செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம வெறுமையை அனுப்ப மாட்டார். நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்கள், நான் உங்களை நம்புகிறேன். ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட். நான் உங்களை நம்புகிறேன். ஹல்லேலூயா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான். சொல்லுங்க, நீர்தான் ஐயா. நான் ஐயா. தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீதானையா. தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீதானையா. தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. சொல்லலாம், தூயவர், தூயவர். 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, தூயவர், தூயவரே, பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீர் பரிசுத்தமுள்ள தேவன், நீர் சத்தியமுள்ள தேவன், நீர் எங்களுக்காக மனமிறங்குகிற தேவன், மனதுருகிற தேவனே. இந்த மதியான வேளையில் உம்மை மன மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன். நான் ஆண்டவரே, இதுவரையிலும் நான் உங்களை வேதனைப்படுத்தியிருந்தேன், என்னை மன்னியும். நான் குறை சொல்லியிருந்தால் மன்னியும். அவிசுவாசப்பட்டிருந்த நம்முடைய பிள்ளைகளை மன்னியும். ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏற்ற நேரத்தில் கிடைக்கலன்னு என்று டென்ஷன் ஆகியிருப்பார்களானால் அவர்களை மன்னியும். நீர் எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. கரங்களை வைத்து கேளுங்க. எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, எங்களை நினைத்தருளும். சொல்லலாமா? எங்களை நினைத்தருளும்.
எங்களை சொல்லுங்க, என்னை நினைத்தருளும் சொல்லுங்க. ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லுங்க. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், சபைக்கு உதவி செய்யும், ஊழியங்களுக்கு உதவி செய்யும். அந்த சபை பெருகணும் ஆண்டவரே. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொன்னீங்களே. இந்த இடத்துல இந்த ஊழியம் பெருகுவதாக, ஆத்துமாக்கள் பெருகுவார்களாக, சகோதரிகள் பெருகுவார்களாக, சகோதரர்கள் பெருகுவார்களாக, வாலிபர்கள் பெருகுவார்களாக, சிறுவர்கள் பெருகுவார்களாக. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்னீங்களே. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வாக்கு பண்ணினீங்களே. அந்த தேவனை ஜீவிக்கிறவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை வருஷிக்க பண்ணுங்க. கரங்களை வைத்து சொல்ல, நன்மையை வருஷிக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிள்ளைகளை நினைத்தருளுங்க. கவலையோடு, பாரத்தோடு, தேவைகளோடு தேவ சமூகத்தில் இருப்பார்களானால் இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற சகாயராயிரும். தீவிரமாய் உதவி செய்வீராக. இப்படி வேலைக்கு காத்திருக்கக்கூடிய கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இங்கே இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எதிர்காலங்களை பிரகாசம் உள்ளதாக மாற்றுவீராக. ஆண்டவரே, எல்லா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானம், அழகு, அறிவு, எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு நீ தருவீராக. ஹல்லேலூயா. குடும்பத்தில் வாக்கு பண்ணின சந்தோஷம், சமாதானம் நிறைவாய் தங்கட்டும் ஆண்டவரே. இந்த சபையின் போதகருக்காக ஜெபிக்கிறோம், அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க 2 பேரையும் ஆசீர்வதியும். குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தையும் தேவ சித்தத்தின் மையத்திலே வைத்துக் கொள்வீராக. எதற்காகலாம் பிள்ளைகள் ஜெபத்தில் சமூகத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறார்களோ அந்த காரியங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக ஆண்டவரே. நீர் இவர்களோடு இருக்கிறீர் என்பதை எல்லாரும் காணத்தக்கதாக உடைய பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரரின் ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேலே வந்து தங்குவதாக ராஜா.